யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. நாம் கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபம் செய்வோமாக. அவகாலத்தில் இன்று நாம் முதல் நாளான சாம்பல் புதனை நினைவு கூர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் அப்பா நீர் எங்களை கம்மணி போல் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த 2 நாட்களிலும் ஆண்டவரை எங்களை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரே நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு திரும்பத்தாங்க அப்பா. இந்த நேரத்தில் கூட கத்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க. வராத மக்களையும் கூட கத்தாவே நீ கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. இப்போதை விட கத்தாவே என்னோடு நீ பேச போவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நீ மூடி மறைத்து நீ பேச தாய்த்து உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கினை அழைத்த நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக முதலாக நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக நமது 1000 அவர்களுக்கும் 1000 குடும்பத்தாருக்கும் திருச்சபை மக்கள் யாவருக்கும் என் மனவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு அளித்தேன். இந்த பிளாட்ஃபார்மில் தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கு ஆண்டவர் செய்த கிருபையும் உங்களோட ஒத்துழைப்பும் தான் இவ்வளவு நாளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உங்களோட ஒத்துழைப்பு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் என்று நான் அப்போது கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இவருன்னு சொன்னா யாரும் காணாம ஒரு சில திருச்சபையில பார்த்தீங்கன்னா அங்கடிப்போட பார்த்த உடனே அந்த வாரம் இவரா இந்த வாரம் இவர் அறையிட்டு நம்ம அடுத்த வாரம் நம்ம பரவாயில்ல அடுத்த வாரம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காணாம போயிடறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எங்க யார் நிக்கிறாங்க நீங்க பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுடைய செய்தி கேட்கறதுல நீங்க வரீங்க. ஆண்டவரோட ஆசீர்வாதத்துக்காக தான் நீங்க வரீங்க. இந்த 40 நாள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே என்ன சொல்ல புதுப்பித்துக் கொள்வதற்காக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இது எந்த நெருது காலம் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சபக்காலம். அதான் ஒவ்வொரு திருச்சபையும் பெற்றிருக்கிற பெருக்கமான ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்கள் 40 நாள்ன்றது. ஏன்னா திருச்சபை தங்களது வாழ்கின்ற காலத்தை சீர்தூக்கி ஆராய்ந்து கடவுள் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்கின்றோமா நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இறை அரசின் மக்களாக நம்ம வாழ்கின்றோமா, நம்ம எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமே வந்து ஆராய்ந்து அதன்படி நம்ம புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த 40 நாட்கள். இது வந்து சடங்காச்சாரியமோ இல்லை என்ன சொல்றது, ஒரு 40 நாள் வந்து நாங்கள் உபாசம் இருக்கேன், 40 நாள் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தன்னை தானே புதுப்பித்துக் கொள்வதற்காக தான் ஒரு முக்கியமான நாட்கள். அது இன்றைக்கு முதல் நாள் இந்த சாம்பல் புதன் அப்படின்னு சொன்னா திருநீர் புதன் கூட சொல்லுவாங்க. திருநீற்று புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெண்கள் சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி ஆர்சி சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஓலையை எரிச்சு அந்த ஓலையை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பவுடரை வச்சு நெத்தியில பூசிப்பாங்க, வீட்டில் எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த திருநீர் எப்படி அந்த ஒரு ஓலை எப்படி நிமிர்ந்து நின்ற ஓலை எப்படி எரிஞ்சு சாப்பிட்டா போதும், அது போலதான் மனிதர்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாமிசமான இந்த உலகத்துல, இந்த மானமான இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, மனிதனே மனிதன் வந்து மண்ணாக தான் பிறந்திருக்கிறோம், மண்ணாக தான் இருக்கிறோம். மண்ணில் தானே மண்ணாக நம்ம என்ன சொல்றது, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மனிதன் நீ மண்ணில் கேட்டு திரும்புவாய் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்ற. மண்ணுக்கு நம்ம திரும்ப தான் போறோம். அப்படி இருக்கும்போது ஒரு இமைப்புவதில் வந்து நமக்கு என்ன நடக்கிறது நம்மளுக்கே தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் திட்டம் போட்டிருப்பார். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க உதவி செய்து மற்றவரோடு நம்ம அன்போடு அரவணைப்போடு நம்ம வாழ வேண்டும். இந்த 40 நாட்கள் எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா அதுக்காக. நம்ம ஒரு வீட்டில் நம்ம இது வந்து நம்ம ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம திருச்சபை உருவாகி பல ஆண்டுகள் ஆகி நம்ம என்ன பண்ண வெளியில புதுப்பிச்சு ஒரு என்ன சொல்ற ஒரு பிரகாசமாகவும்
பார்ப்பதற்கு அருமையாகவும் அழகாகவும் அமர்வதற்கும் மட்டுமல்ல, இங்க ஒரு இன்னும் அதிகமான ஒரு ஆண்டவருடைய அபிஷேகம் பிரசன்னம் எல்லாம் கிடைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம், வசனத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம புதுப்பிச்சிருக்கோம். அதே போல இந்த 40 நாளும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காலம். நாம என்ன பண்ணோம், நம்ம சரீரத்தையும் நம்ம இருதயத்தையும் நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டுமாய் நம்ம பாவம் செய்யாத அளவுக்கு நாம புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நிலையற்ற வாழ்க்கையும் உணர வைக்கிறது. இந்த நாள் மனிதா உன் பாவ வாழ்க்கையை விட்டு தவறான பாதையை விட்டு இறைவனை நோக்கி அவருடைய அருள் உதவியை நோக்கி அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நோக்கி நீ மனம் மாறி வா என்று சொல்லி மனமாற்றத்திற்காக அழைப்பை தருகிறது இந்த முதல் நாள் இருந்து. ஏன்னா யாரெல்லாம் பாவத்துல ஜீவிக்கிறாங்க, யாரெல்லாம் மழை விட்டு போனாங்க, அவங்களாம் உள்ள வரத்துக்கு ஒரு புதுப்பித்துக் கொள்வதற்கு இது முக்கியமான ஒரு நாட்கள். அது இந்த சாப்பிடுவது அதுக்கப்புறம் எப்படி இது உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடுவது என்ற சொல் 8ஆம் நூற்றாண்டில இது 8ஆம் நூற்றாண்டுல தான் இது புதுப்பிக்கப்பட்டது. அப்பதான் சாம்பல் புதன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்காங்க. அது துக்கத்திற்கும் மனசாபத்திற்கும் உபவாசத்தை அடையாளம் காட்ட யூதர்கள் சாம்பலையும் புழுதியையும் என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 40 நாட்கள்ல சாம்பலை புழுதினா சேரும், சாம்பலை சேர்த்து பூசிட்டு 40 நாள் தன்னை அர்ப்பணித்து என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்காக உட்கார்ந்து இருக்காங்க. அதுதான் அந்த 8ஆம் நூற்றாண்டுல இது உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, அந்த யூதர்கள் உருவாக்கின அந்த அடையாளம் காட்ட யூதர்கள் செய்த காரியம் தான் சாம்பலையும் புழுதியும் பயன்படுத்தினார்கள். இதனை தொடர்ந்து இப்புதன் கிழமையா என்ன பண்றோம், நம்ம சாம்பல் புதன் என்று நம்ம வருஷம் நம்ம ஒரு சடங்காச்சாரமா தான் நம்ம கொண்டு வரோம். ஆனா இது ஏன் நமக்கு நம்ம ஏன் இதை நம்ம செய்யறோம், நம்ம ஏன் இதை பண்றோம் அப்படின்றது இந்த 40 நாள் எதுக்காக அந்த கொடுத்திருக்கிறது நம்ம உணர்ந்தது கிடையாது. ஒரு வண்டியில கூட என்ன பண்றோம், 2000 கிலோமீட்டர் ஓடிச்சோன்னா அதை புதுப்பிக்கிறோம், கடையில கொடுத்து அதை ஆயில மாத்தி புதுப்பிச்சு தான் என்ன பண்றோம், மறுபடியும் வண்டி ஓட்டுறோம். இல்லைன்னா வண்டி சரியா ஓட முடியாது. அதுக்காக தான் இந்த 40 நாள் நம்மளுக்காக கொடுத்திருக்காரு ஆண்டவர். இதுல நம்ம எப்படி இருக்கணும், சடங்காச்சாரியமா இருக்க கூடாது, தன்னை தானுமே முழுமனதோடு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க எப்படி அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலோட அன்பா இருக்கணும், உடலையும் சரீரத்தையும் இருதயத்தை என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து முழுமனதோடு வாழ வேண்டும். ஒருத்தருக்கு இல்லைன்னு சொன்னா நம்மளால இருக்கிற உதவி நம்ம செய்து அவனுக்கு அன்பு காட்ட வேண்டும், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு. அதனால அது மட்டும் இல்லை, அவருடைய அருள் உதவி நம்ம நோக்கி மனமாறி வா என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த நாள் தான் முழுமையான ஒரு இந்த 40 நாளும் நம்மை முழுமையாக தயாரித்து ஆண்டவர் இயேசுவின் ஒழுக்கு பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு அர்த்தமுள்ள விதத்திலும் நாம் கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம 40 நாள் நம்ம என்ன பண்ணோம், முழுமையா நம்மை தயாரித்து ஆண்டவர் இயேசுவின் ஒழுக்கு பெருவிழாவை நம்ம எப்படி பண்ணோம், மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ 3 தலைப்பின் மூலமாக நான் ரத்தின சுருக்கமாக முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா புதிய மாற்றத்திற்கான அழைப்பு. 2வது தலைப்பு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்படைப்புக்கான அழைப்பு. 3வது தலைப்பு பார்த்தீங்கன்னா புதிய அடையாளத்திற்கான அழைப்பு. இப்படி நம்ம புதிய மாற்றத்திற்கான அழைப்பை பற்றி நாம் இப்ப பார்ப்போம். வாசித்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம் யாராவது வாசிக்குமா? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். என்ன சொல்றாருன்னா, சதையான இருதயத்தை கொடுக்கிறார், கல்லான மனசு, இறுகிய மனசு. அப்ப என்ன சொல்றாங்க, அது அப்படியே என்ன பிடிவாதமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிடிவாதம் இருமாப்பா இருக்கிறான். அந்த இருமாப்பான இருதயம் யாருக்குமே இறங்கி வர மாட்டாங்க. ஒருத்தர் கஷ்டம் என்ன பண்ணாங்க, உதவி செய்யறதுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஒரு உதவி செய்யறதுக்கு மட்டுமில்ல, அவங்க அன்பா பேசுறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தன் இருதயத்தை இடம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் கடினமான இருதயம் அப்படின்னு சொல்றாரு. கடவுளை விட்டு தூரம் போகின்ற ஒவ்வொருவரும் மீண்டும் கடவுளிடம் கொண்டு வர புதிய மாற்றம் பெற கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த 2 காலம். புதிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு, புதிய மனுஷனை நம்ம மாறுவதற்கு. அவங்க பார்த்தீங்கன்னா பழைய வீடு புதிய வீடு நம்ம மாத்திரம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் புதுப்பிச்சு
5 வருஷம் ஆனால் பெயிண்ட் அடிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும், வீடு செல் அடிச்சு அந்த செவருல டேமேஜ் ஆகும். அது போல தான் வருஷத்துக்கு 40 நாள் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக நம்ம இருந்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கான முக்கியமான ஒரு காரியம். அப்புறம் எசேக்கியேல் வாசித்ததில் பார்த்தீங்கன்னா, எருசலேம் கைப்பற்ற பின் யூத மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனிய சிறைப்பில் இருக்கும்போது எசேக்கியேல் 36-26 வாசித்த பகுதி பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் கடவுளால் சொல்லப்பட்டு தான் அது. கல்லான இருதயம், பிடிவாதம், நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ பிடிவாதக்காரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லான இருதயமா இருக்காங்க, கொஞ்சம் இந்த மனசு இறங்கி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடவுளின் விருப்பத்திற்கு பதில் அளிக்காத தன்மை, அது எவ்வளவு யாரு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு விருப்பத்துக்கு இணைந்து செயல்படாத ஒரு தன்மையை வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சதியான இருதயம் அப்படின்னு சொன்னா, கடவுளை குறித்து அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை மாற்றம் பெற்ற புதிய உயிருள்ள இருதயத்தை குறிக்கிறது. ஏன்னா அந்த சதை இருதயம் சொன்னா ஹார்ட் பீட் நல்லா ஓடுது, அப்ப ரத்த ஓட்டங்கள் இருக்குது, சதைகள் நல்லா மென்மையா இருக்குது. அப்ப இருதயமா எப்படி இருக்குது, மென்மையான இருதயமா இருக்குது. ஒருத்தர் மனம் இறங்கி செய்வதற்கு, அவர்கள் உதவி செய்வதற்கும், மற்றவர்களோடு இணைந்து வாழ்வதற்கும், அன்போடு அரவணைப்பதற்கும் அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னா சரியான இருதயம் அது போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதான் அவருடைய வார்த்தையினால் மாற்றம் பெற்ற புதிய உயிருள்ள இருதயமா இருக்கிறது. ஏன்னா அவருடைய வசனத்தின் மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் என்ன பண்ணோம், புதிய இருதயத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் எனவே இந்த 2 நாட்களில் நாம் இருதயத்தில் புதிய மாற்றம் பெற்று கடவுளின் விருப்பத்திற்கு நாம் வாழ்வில் நிறைவேற்றுவதாக நாம் செயல்பட வேண்டும். கடவுள் விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவரோடு நம்ம இணைந்து நம்ம வாழ முடியும். அதுல புதிய ஒப்படைப்புக்கான அழைப்பு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த நியூ இயர் வந்தோடனே நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, ஒப்படைப்பு கொடுத்துருப்பீங்க, நான் இந்த வருஷம் நான் அப்படி இருப்பேன், இந்த வருஷம் நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள யார் கடைபிடிக்கிறீங்க? நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லுங்க. ஆனால் ஒருத்தர் 2 பேர் கடைபிடிப்பீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒருத்தர் 2 பேர் மட்டும் என்ன பண்ணுவீங்க, அந்த வருஷம் முழுவதும் சொன்ன வாக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக கடைபிடிப்பீங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை மாறி வரும்போது பின்மாறி போயிடுவாங்க, அதை விட்டு போயிடுவீங்க. அந்த கொடுத்த வாக்கு தத்தம் தான் ஆகும். அதை நீங்க ஒப்படைச்சு நீங்க அதை எடுத்துக்கொண்ட அந்த ஒப்படைப்புனாவும் விட்டுடுவீங்க. அது போல நம்ம இருக்கக்கூடாது. ரோமர் 12:1-2 நம்ம பார்ப்போம். முதலில் இருதயத்தை ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்ட நாம் பின் நம் முழு உடலையும் சரீரத்தையும் ஆண்டவர் விருப்பத்திற்கு ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம முழு இருதயத்தோடு நம்ம ஒப்படைக்க வேண்டும். நம்ம என்ன பேசணும், முதல் அளவு தான் நம்ம பேசுறோம், உள்ள அளவுக்கு நமக்கு இல்லை. அதான் சங்கீதம் 63 நான் அப்பப்போ உங்களை பாட்டு பாடுறாங்க. ஜீவனை பார்க்கிலும் நல்லது உமது கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் நல்லது உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அப்புறம் அந்த சங்கீதம் 63 வசனம் அது. நம்ம அந்த முதலில் எப்படின்னா உண்மை முழுமனதோடு நம்ம துதிக்கணும். அதான் அதனோட அர்த்தங்கள் அதுதான். என் முதலில் உண்மை துதிக்கும் போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். அது நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே பாட்டு பாடி அவரை துதித்து அவரை மகிழ்வுபடுத்த வேண்டும். நம்ம என்ன பண்ணோம், சரீரத்தையும் முழு இருதயத்தையும் அது முழுமனதோடு நம்ம ஆண்டவரோடு நம்ம ஒப்படைக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தலை உண்மையான செயல் என பவுல் விளக்குகிறார். ஒப்பு கொடுத்தல் உண்மையான ஒரு செயல் தான். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்பது நல்ல ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்றாரு. ரோமர் 12:1-2 வாசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். மறுரூபம் நம்ம ஆக்கப்படுகிறோம். அதனுடைய ஒப்பு கொடுத்தலை உண்மையான செயல் என்று சொல்லும் போது
இது ஒரு முறை மட்டும் ஒப்பு கொடுத்தா போதாதுங்க. நம்ம மனசுல நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அல்ல, ஒருவரை முழு உடல் ஆன்மா மற்றும் ஆவியை அர்ப்பணிக்கும் தொடர்ச்சியான வாழ்நாள் முழுவதும் செயல்பட வேண்டும். இது ஒரு நாள் மட்டும் அதை அர்ப்பணிக்கிறது இல்லை, வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணோம், அதை அர்ப்பணித்து வாழ வேண்டும். அதுதான் செயல்படும் சரியான ஆன்மீக வழிபாடு தான் இது. சரியான ஆன்மீக வழிபாடு சொன்னா இதுதான் அப்படின்னு சொல்றாரு. சரீரம், எனவே நம் சரீரம் ஆண்டவர் தங்கும் ஆலயம். எங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம சரீரம் எப்படியாப்பட்டதுங்க, நம்ம இருதயம் எப்படியாப்பட்டதுங்க, ஆண்டவர் தங்கும் ஆலயம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், அவரை பரிசுத்தமாயும் கடவுளுக்கு பிரியமாயும் பாதுகாத்து ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த 2 நாட்களில் ஆன்மீக அறிவை நம்ம வழங்கப்பட வேண்டும். இந்த 2 நாட்கள் எப்படி இருக்கணுமோ ஆன்மீக அறிவை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பேறும் நெருக்கத்திலே உன்னை அழைத்தேன், நெருங்கி உறவி எனக்களித்தேன். நெருக்கத்திலே உன்னை அழைத்தேன், நெருங்கி உறவி எனக்களித்தேன். திசை கேட்டேனோ அழைத்திடாமல் தீவிரம் தன்னை காண்கிறேன். திசை கேட்டேனோ அழைத்திடாமல் தீவிரம் தன்னை காண்கிறேன். பாதம் பணிந்தேன் நாளும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் ஆண்டவர் பண்ணாருங்க. புதிய கிருபையான புது கவியெல்லாம் நம்மை நிரப்பி நடத்துகின்றார். அதுபோல நம்ம எப்படி அதிகாரத்துல நம்ம எப்படி இருக்கணும், அவருடைய சரீரம் தங்கம் ஆலயமா இருக்கிறதுனால பரிசுத்தமாயும் கடவுளுக்கு பிரியமாயும் பாதுகாத்து ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமாயும் கடவுளுக்கு பிரியமாய் நாம் நடந்துக்கணும். அவர் விருப்பத்துக்கு ஏற்றப்போ நாம் செயல்பட வேண்டும். தன்னை தானே ஒப்படைத்து ஆண்டவரிடத்துல ஆன்மீகத்தினால நம்ம வளர வேண்டும். இதுதான் இந்த 2 நாட்களில ஆன்மீக அறிவுரைகளை நம்ம இன்னையிலிருந்து என்ன பண்ண போறோம், வளர போகிறோம், நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அநேக ஆன்மீக அறிவுரைகள் நாம் கற்றுக்கொண்டு அதன்படியாக நாம் என்ன பண்ணுவோம், அதன் வழியாக நாம் கடந்து செல்ல போகிறோம். அந்த நெருக்கத்தில் கூட நம்ம என்ன பண்ண, உண்மை அழைத்த நெருங்கி உன்னை உதவி செய்து அப்படின்னு நம்ம பாடுறோம். அதுபோல அப்போ நம்ம நெருக்கத்தில் கூட என்ன பண்றோம், ஆண்டவர் நோக்கி தான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்ம உதவி செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இருதயமும் நம்ம சரீரமும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் திசைக்கிட்டு எங்கும் அலைந்துடாமல் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அங்கே இங்கே திருக்காவோட என்ன பண்ணோம், இந்த 40 நாட்கள்ல ஆண்டவருக்கு ஒப்படைச்சு மீண்டுமா நம்ம அந்த திசைக்கிட்டு எங்கும் மாறி போகாதபடி வழி தவறி போகாதபடி ஆண்டவரோடு நம்ம ஒப்படைத்து நாம் செயல்பட வேண்டும். 3வது தலை பார்த்தீங்கன்னா புதிய அடையாளத்திற்கான அழைப்பு. அடையாளம் அப்படின்னு சொன்னாரு, அடையாளம் சொன்னாரு ஜான்சன் சொன்ன மற்றவங்க சொன்னதான் உங்களுக்கு தெரியும். அப்போ அடையாளம் மற்றவங்க சொன்னதான் அது அடையாளம். நீங்க உங்களுக்கு தெரியாது இல்லை, என்னோட போட்டோ பார்த்தா என்ன நான் தான் அப்படின்றத நீங்க அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதுதான் அடையாளம். அப்போ புதிய அடையாளத்துக்கான அழைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம இருதயம் உடலும் ஆண்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டது அடையாளமாக. இப்ப நம்ம என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அவர் விருப்பத்துக்கு ஏற்ற செயல்பட்டோம். 2வது
அவருக்கு நம்ம என்ன பண்ணோம், உடலையும் இருதயத்தையும் ஒப்படைச்சோம். மூன்றாவது என்ன பண்ணோம், அதான் சொல்றாரா, நம் இருதயம் உடலும் ஆண்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டதன் அடையாளமாக நாம் உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுக்காக இந்த இன்ஸ்டாகிராமு அப்புறம் ஃபேஸ்புக்கு அதெல்லாம் போட்டதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறதுலாம் கிடையாது. அது நம் குணத்தின் மூலமாகவும் செயல்பாட்டின் மூலமாகவும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய குணம் எப்படி இருக்கணும், அப்போ நல்ல ஒரு குணமா இருக்கணும். அது மட்டும் நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், மற்றவங்க பார்த்து நம்ம ரோல் மாடலா இருக்கணும். அப்பதான் நம்ம செயல்பாடு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம மரியாதை கொடுப்பாங்க. ஒருத்தரை பார்த்தாலே கை தூக்கணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களோட செயல்கள் அப்படி இருக்கிறது. நம்மையே நம்ம அறியாத அளவுக்கு அவர்களுக்கு நம்ம வணக்கம் சொல்ற அளவுக்கு, ஸ்தோத்திரம் சொல்ற அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம உணர வேண்டும். அப்போ நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம செயல்படணும், நம்ம வாழ்க்கையில நம்ம மற்றவர்களுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு ரோல் மாடலா இருக்க வேண்டும். அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தர்மம் செய்தல் அப்படின்னு சொல்றோம். அந்த மத்திய 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மட்டும் வாசிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்க நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் என்ன பட்டு ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, போட்டோ எடுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் அதை இதுன்னு போட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னை பெருமைப்படுத்திப்பாங்க. தன்னை என்ன பண்ணுவாங்க, அடையாளத்தை காமிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மொழியெடுத்து பேசணும், இவர் இப்படிதான் போய் செய்யறாரு அப்படின்னு சொல்லி 4 பேர் புகழ்ந்து பேசணும்னு சொல்லி பெருமை காட்டிப்பாங்க. அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறது கிடையாது. அது தர்மம் எப்படி செய்யணும் சொன்னாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 2 எஜமானுக்கு எப்பவும் நம்ம வேலை செய்ய முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நம்ம நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு சில பேர் இந்த வாரம் இந்த திருச்சபை, அடுத்த வாரம் அந்த திருச்சபை, அதுக்குள்ள போக முடியாது. அப்படி போனா அப்புறம் உங்களுக்கு எப்படி அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய அபிஷேகங்கள், பிரசன்னம் அவர்களெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போகும்போது நீங்க புதுசா போறீங்க, அப்ப மறுபடியும் புதுசுல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஆண்டவர் அதுதான் தாய் சர்ச்சுன்னு வேற சொல்லுவாங்க. அந்த சர்ச்சை விட்டு நம்ம எப்போ விலகி போகக்கூடாது. டிஜிஎஸ் தினகரன் ஐயா பார்த்தீங்கன்னா மத்தியவெளி சர்ச்சில் ஃபர்ஸ்ட் வீக்கு போயிட்டு தான் மற்ற எல்லா சர்ச்சுக்கும் போவாங்க. எங்கே எப்படிப்பட்ட மீட்டிங் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் தாய் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, திருவிழா எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல உட்காந்துட்டு எல்லாரும் கூட நார்மலா உட்காந்துட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக் அரேஞ்ச் பண்ணி அட்டன் பண்ணிட்டு தான் மற்ற இடத்துக்கு போவாங்க, எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வீக் தானே அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இந்த ரத்தமும் அந்த சாக்கிரமத்தை நம்ம வாங்குறது ஒவ்வொரு மாசமும் நம்ம உடல்ல மூழ்கி இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய சரீரமும் ரத்தமும் நம்ம என்ன பண்ணோம், பாதுகாப்பு. உடம்பு முடியலன்னா சில பேர் அதை உணர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஐயா ஹாஸ்பிட்டல் திரும்ப போயிருக்கீங்களா, இந்த மாசம் எடுக்கவே இல்லை, என் மனசு ரொம்ப பாரமா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாள் திருச்சபைக்கு வரலன்னா அவங்க அந்த வாரம் முழுவதும் அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, ரொம்ப பாரத்தோடு இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவர் நம்மளோட நெருங்கி வந்துட்டோம்ன்றத ஆண்டவருக்கு சொல்லுறது, ஆண்டவருடைய காரியங்களை நம்ம உணர முடியும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத கூட நம்ம உணர முடியும். அப்பதான் ஆண்டவருடைய நினைந்து நாம் செயல்படுத்த முடியும். அப்புறம் மற்றவர்களை மன்னித்தல். இந்த 40 நாள் என்ன பண்றாங்க, தன்னைத்தானே சகித்துக் கொள்ள வேண்டும், தன்னைத்தானே என்ன பண்ணுவோம், உருவெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் மன்னித்தல் அப்படின்னு சொன்னா 16-15 வாசிக்கணும். அது 6ஆம் அதிகாரம் 14-15. நம்ம மன்னிக்கிறதுனால பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் நினைக்கிறீங்களா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஏன்னா நம்ம மற்றவங்க மன்னிக்கலன்னு வச்சுக்கலாம், ஆண்டவர் நம்மளை மன்னிக்க மாட்டேன். ஏன்னா மன்னி ஆண்டவரை சொன்னாலும் அது சரி வராது. ஆனா ஒரு சில நேரத்துல நம்ம மன்னிக்கிறதுக்காக நம்ம இடம் கொடுத்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க,
அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தடை உண்டாக்கிடுவாங்க. நம்ம போய் மன்னிப்பு கேட்கலாம் நம்ம இருப்போம். அந்த தடை உண்டாக்கி கிட்டே வர முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, தடுத்து வச்சிருப்பாங்க. அது போல இருக்காங்க. அது போல இருக்கக்கூடாது. ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வராங்கன்னா மனம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம வழி கொடுக்கணும். வழியும் கொடுக்காம இருந்தா எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? ஒருத்தர்கிட்ட போனா ஒருத்தர் நான் மன்னிக்கிறேன்னு சொன்னா அவர் முகமுறை ஆளே இல்லாம போயிட்டா அவர் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? பேசும்போது நம்ம என்ன பண்ணோம், அவங்க கிட்ட நான் செய்தெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒருவர் ரெண்டாயிரம் பெண்ண ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன் மருமகன் கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அவர் ஊழியக்காரர். அவர் பேச வேண்டிய வார்த்தையை மன்னிப்பு தான், 7வது வார்த்தை. அவர் போகும்போது அந்த பில்பில் அடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தைகள் வரப்போகுது. 1, 2 ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மனசுல ஆண்டவர் பேசுறாரு, நீ மருமகன் நீ மன்னிக்கல, நீ நேரத்தை மன்னிப்பு போய் பேசக்கூட ஒரு மருமகளை போய் மன்னிங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே போன் பண்ண உடனே எடுத்துட்டாங்க மருமகன். தயவு செய்து என்னை மன்னிச்சுப்பா மாமாவை, நீ உடனே நீ வீட்டுக்கு பிள்ளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு, சாயந்தரம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு அங்கே நான் மன்னிப்பு கேட்டுக்கப்பா, நான் நேரடியாகவும் நான் சாயந்தரம் போனதும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மனசு நிம்மதியான பிறகு அந்த மன்னிப்பின் வார்த்தை பேசும்போது அப்படி ஒரு அபரீதமான செயலா நல்ல ஒரு வல்லமையா இருந்ததா நிறைய பேர் மனசு தொட்டுனாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் பேசியிருக்காரு அவரை மறைத்து. ஏன்னா அந்த மன்னிப்புன்றது நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் வாழ்க்கையில். நம்ம மன்னிக்கிறது நம்ம போனாலும் அவங்க என்ன பண்ணணும், அதுக்கு தடையில்லாதபடி அவங்க வழி கொடுக்கணும். ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு வழி கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது. இப்போ அவர் போன் எடுக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பாரு, மனசுக்கு கஷ்டத்தை வந்திருப்பாரு. ஆனா நேரடியா போயிருப்பாரு. அங்கேயும் போயிட்டு அவரு என்ன நான் பார்க்கறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் என்ன பண்ணிருப்பாரு, கஷ்டப்பட்டு விட்டாரு. ஆனா அன்னைக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் போல அவங்க பையன் இருக்காங்க. மருமகனும் மாமாவும் ஒரு நண்பர்கள் போல வந்திருக்காங்க. 2 பேரும் இணைந்து ஊழியம் செய்யறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்போடு போல இருக்காங்க. அந்த மன்னிப்பு கேட்டு நம்ம எந்த அளவுக்கு ஒரு மனசு நிம்மதியோடு இருப்பாங்க. அப்புறம் நம்முடைய உண்மையான உபவாசம் இதுதான். உபவாசம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இன்னைக்கு எல்லாம் உபவாசம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே சொல்லிப்பாங்க. உபவாசம் இருக்குது யாருக்கும் சொல்லிக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, முகம் வந்து வாழவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சாணம் வந்து முகம் வாடிடுமா? சாணம் வந்து முகம் வாடிடுதான். ஆனா அந்த முகம் வாழாம இருக்கணும் என்ன பண்ணணும், வசனத்தின் மூலமா நம்ம ஜெபித்துட்டு போது ஒரு முகத்துல ஒரு பிரகாசம் உண்டாகும். அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் அபிஷேகம், ஆண்டவரோட பிரசன்னம், நீங்க எதற்காக உபவாசம் இருக்கீங்கன்றதை ஆண்டவரோட வெளிப்படுத்துவார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் அது போலதான் தொடர்ந்து உபவாசத்துல இருந்தாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு என்ன சொல்லுது, சுடுசுடுன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஒரு அன்பா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா வார்த்தைகளை பத்தி சுடுசுடுன்னு இருக்கும். ஆனா உபவாசம் இருந்தாங்க. அந்த உபவாசம் இருக்கும்போது அவன் பார்த்தோம்னா முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்தது. ஏன்னா அவன் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு அவங்க வசனத்து மூலமா அவங்க புறம் எடுத்ததுனால அந்த முகம் வந்து அப்படி ஒரு பிரகாசமா பார்க்கறதுக்கு அழகாவும் இருந்தாங்க. தொடர்ந்து என்ன பண்ணாங்க, அப்படி ஆண்டவரோட இணைந்து செயல்பட்டு இப்ப ஊழியம் செய்யும் போது எல்லா இடத்துல ஆண்டவர் அவங்க எடுத்து பயன்படுத்துறாங்க. எப்படி பேதுரு அவங்களாம் போகும்போது மக்கள் சொந்தங்கள் போது சுகமடைஞ்சாங்களோ, அவங்க ஆண்டவர் வஸ்திரத்தை தொடரும் போதெல்லாம் சுகமடைஞ்சாங்களோ, அது போல அவங்க போனதெல்லாம் வல்லமை பொறுப்படுது. அவங்க பஸ்ல போனாலும் தானாவே ஆடுது. அந்த அளவுக்கு இப்ப அவங்க போனதுல வந்து ஒரு வல்லமையான ஆளாக இருக்காங்க. அப்போ அந்த உபவாசம் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கொடுக்கிறது பாருங்க. அது போலதான் ரெண்டு நிமிடத்துக்கு நம்ம தொழிலாளர் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படிதான் அங்கேயும் சேர்த்துல ஒரு காலை ஆத்துல ஒரு காலை சொன்னாங்க, அது போல இருக்கக்கூடாது. மதுரை மேல் போல மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சில பேர் இங்க நம்ம ஆலயத்துக்கு வருவாங்க, வீட்டுக்கு போயிட்டு பூஜை பண்ணுவாங்க, அங்க போனோட பொட்டு வச்சுப்பாங்க. அது போல நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் முழுமனதும் ஏற்றுட்டீங்கன்னா ஆண்டவரோட அர்ப்பணிச்சு நீங்க வந்துடும். அப்போ ஆண்டவர்கள் செயல்பாடுல இணைந்து நீங்க வாழ வேண்டும். இதை மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று போட்டோ மீடியா அப்படிலாம் நம்ம பார்த்து என்ன பண்றோம், அதை பிரதிபலித்துக் கொள்ளும். அவர்கள் விருப்பத்தில் இப்படி வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கும், கடவுள் பார்க்கும்படியாக அவர் விருப்பத்துக்கு ஏற்றபடியாக நம்ம வாழ வேண்டும். நம்ம வாழ்றது வந்து எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு ஏற்றபோது நம்ம வாழணும். மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது. அவங்க நம்மளை பார்த்து மெச்சிக்கணும், அவங்க நம்மளை பார்த்து நம்ம சுதந்திரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழக்கூடாது. ஆண்டவருக்கு விருப்பத்துக்கு ஏற்ற போது நம்ம வாழ வேண்டும். நமக்கு பொருந்த வருமானம் இருந்தாலும் அதுக்கு நிறைவாய் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
10,000 ரூபாய் வருது. அந்த 10,000 நம்ம 2 பிள்ளைங்களை வச்சு என்ன பண்ணலாம், இல்லை ஒரு பிள்ளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் தசம்பாகம் கொடுத்துட்டு, ஆண்டவரே இந்த மாத வருமானம் இவ்வளவு தான், இந்த மாசம் முழுவதும் எங்கள் தேவைகளை சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட ஒப்படைக்க வேண்டும். அதுக்குள்ள ஆண்டவர் ஒப்படைச்சோம்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, மற்ற மூலமாக உங்களுக்கு உணர்வுகளை கொடுத்து அடையாளத்தை கொடுத்து இப்படிலாம் செயல்படுத்த வேண்டும் என்று என்ன பண்ணாரு, ஆண்டவர் பயன்படுத்துவாரு. இப்படி வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக நம்ம இருக்க நமக்கு வெளியரங்கமாக பலன் கிடைக்கும். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மட்டும் வாசிக்கணுமா? மத்தேயு 18. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்த இடத்துல பிதா எப்படி இருப்பாரு, அப்ப நம்மளுக்கு வெளியரங்கமா பதில் அளிப்பார். அதான் உண்மையான அடையாளம் என்பது பக்தியிலிருந்து வருகிறது. பக்தி பக்தினா பயம், பயத்தோடு நம்ம ஆண்டவரோடு இணைந்து நாம் செயல்படுவது. ஜபம் சொன்னாங்க, ஆண்டவருடைய இருதயத்துல நம்ம பேசுறதுதான். அவருடைய இருதயம் நம்ம இருதயம் என்ன பண்றாரு, ஒரு கனெக்டிவிட்டி ஆகுறது தான் ஜபம். அப்போ அந்த இடத்துல ஒரு பக்தி இருந்தாதான் முழுமனதோடு நாம் ஜெபிக்க முடியும், ஆண்டவரோடு இணைந்து நாம செயல்படுத்த முடியும். அந்த உண்மையான அடையாளம் என்பது பக்தியிலிருந்து வருகிறது என்பது இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே லெந்து நாட்களில் நாம் அடையாளம் உலகத்திற்கு உண்டானதல்ல, கடவுளுக்கு உண்டான அடையாளமாக என்ன பண்ணோம், நாம் லெந்து நாட்களில் நாம் அடையாளம் உலகத்திற்கு உண்டானதல்ல, கடவுளுக்கு உண்டானதாக நாம் கருத வேண்டும்.